வணக்கம். நம்ம இந்த கோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸுங்க. அதில் நானும் ஒரு கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ணேன். கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மக்களை ஏமாற்ற வேண்டாம், நல்லா பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அரசு சான்றிதழ் என்பது ஒரு ஃப்ராடு, யூ கான்ட் ப்ராக்டிஸ் ஃப்ளவர் ரெமிடிஸ், இன்னும் சொல்லிக்கிட்டே போலாங்க. அது எல்லாத்துக்குமே நம்ம ஸ்டைலில் வித் எவிடன்ஸ் வித் ப்ரூவ் பண்ணிடலாமா? ஸோ வெல்கம் டு தி கிளாரிஃபிகேஷன் வீடியோ ஆஃப் டாக்டர் சேஷாத்ரி அண்ட் ஃப்ளவர் ரெமிடிஸ். முதல் விஷயங்க, நீங்கள் போடுற ஒரு கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன், கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். அப்போவே நீங்கள் யோசிச்சிருக்கணும், இவங்க கிட்ட கரெக்டான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது, அதனால தான் இவங்க பர்ஃபெக்டாக நமக்கு ரிப்ளை பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லையா, ஓப்பன் மைண்டடாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத நீங்கள் லிசன் பண்ணி நான் கொடுக்குற ரிப்ளையை கரெக்டாக நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். எனக்கு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து புரிஞ்சது என்னன்னா, நிறைய ஏமாற்றங்களையும் மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட்ஸையும் சர்டிஃபிகேட்ஸையும் வாங்கிட்டு நிறையவே ஏமாந்துருக்கிறீங்கன்றது புரியுதுங்க. அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோட ஆசையே. நான் எப்பயுமே சொல்லுவேங்க, நம்ம நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறோம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வாங்குறதுக்கு. பட் ஃபியூச்சர் பிராக்டிஷனர்ஸ் அப்படி கஷ்டப்படக்கூடாது. ரொம்ப சுலபமா வந்து எது என்ன விஷயம்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையான நோக்கத்தில் வராங்களா இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வராங்களா, பணம் பறிக்கிறதுக்கு வராங்களா, எந்த அனாலிசிஸும் பண்ணாமல் நீங்கள் பாட்டு கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அது கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஒரு பயத்தை தருது. அதோடைய விளைவு தாங்க எந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசனுமே இன்னும் வளரலன்னு சொல்கிறத விட வளர விட மாட்டாங்க. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம், கவர்மெண்ட் சர்டிஃபைடு கோர்ஸ், உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி கொடுப்போம், அஃபிலியேஷன்ஸ் பண்ணி கொடுப்போம், அசோசியேஷனில் மெம்பர் ஆக்குவோம், உங்களுக்கு லீகாலிட்டிஸ் சொல்லி கொடுப்போம், எல்லாமே நம்ம சொல்கிறோம். அப்போ அது என்னது அப்படின்னு தேடாமல், அது தவறுன்னு எந்த ஒரு அனாலிசிஸும் பண்ணாமல் நீங்கள் சொல்கிறது எனக்கு உண்மையாகவே உங்களை நினச்சி ரொம்ப பாவமாக இருந்ததுங்க. அண்டு மக்களுக்கு நல்லது பண்ண வர்றது அவ்வளோ ஈஸியே கிடையாதுங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, நம்ம பட்ட கஷ்டம் வேற யாரும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு சின்ன சாம்பிள் சொல்கிறேன், கேளுங்க. அண்ட் இந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது ஃபுல்லி எலிஜிபிள்னு சொல்லி, அதுக்கு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அட்டஸ்டேஷன், அந்த சான்றிதழ் இந்த வீடியோல நான் காமிக்கிறேங்க. அண்டு கம்ப்ளீட் கிளாரிஃபிகேஷன் தரேன். பொறுமையா உட்காந்து இந்த வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட், ஏன் சார் நீங்க என்னென்ன கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஒரு தாட் வரலாம். ஒரு 2-3 சாம்பிள் சொல்றேன், கேளுங்க. ஃபர்ஸ்ட், சுரேஷ்னு ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணிருக்காருங்க. எங்களுக்கு வேற கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்ட இருந்து போன் வருது, இந்த மாதிரி நீங்க ஏதோ இல்லீகலா பண்றீங்களாமே, அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வைஃப் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க, இந்த மாதிரி உங்க மேல ஒரு புகார் வந்திருக்குன்னு சொல்லி. நம்மளுடைய ரெக்கார்ட்ஸ்ல தேடி பார்த்தா சுரேஷ்னு ஒருத்தரும் இல்ல, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் இல்ல. அதுக்கப்புறமா டீகோட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, அவங்க வைஃப் அவங்களுக்கு தெரியாம ஏதோ ஃப்ளவர் ரெமிடி சாப்பிட்டுருக்காங்க. அவரு ஏதோ என்கிட்ட தான் வாங்கி சாப்பிட்டா மாதிரி நினைச்சுக்கிட்டு எந்த ஒரு ஆதாரமும் இன்றி கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்க. அதுக்கு மல்டிபிள் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்ட இருந்து எங்களுக்கு கால் வந்தது, நேரில் வந்தாங்க, எங்களுடைய சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் காமிச்சோம். அவங்களும் அந்த கம்ப்ளைண்ட்டை ரீவெரிஃபை பண்ணாங்க. அண்டு அந்த கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வந்த எல்லா ஆஃபீஸரும் சொன்னது, இந்த அளவுக்கு லீகலா ஒரு விஷயத்த பண்ண முடியுமா, எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்த ஒரு ஆபீசரும் சொல்லிட்டு போனாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் 2 டிபார்ட்மெண்ட் இருந்து வரலைங்க, 7 டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தாங்க. போத் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 சைட்ல இருந்துமே 7 டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து வந்தாங்க. இந்த டைம்ல நான் சுரேஷ்க்கும் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா வந்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் நம்ம ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருந்தது. நம்ம வச்சிருக்கக்கூடிய சர்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டுன்னு வந்த ஆஃபீஸர் சொல்லிட்டு போனதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருந்தது. ஸோ வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அந்த கம்ப்ளைண்ட்லேயே அவங்க போட்டிருக்கிறாங்க, என் ஒய்ஃப் வந்து இப்போ என் கூட இல்லை, அவங்களும் அவங்களுடைய பசங்களும் அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ எந்த அளவுக்கு அவங்க ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடக்கும். இதில் சம்பந்தமே இல்லாமல் என்னுடைய நேமை யூஸ் பண்ணி ஏதோ ஃப்ளவர் ரெமிடி சாப்பிட்டதுனால அவங்க மனசு மாறி போச்சுன்னு அவங்க நினச்சிக்கிட்டு ஒரு பழி வாங்குற எண்ணமோ மாட்டி விடுற எண்ணமோ அது என்னவோ நமக்கு தெரியலைங்க. அவர் அர்ஜென்ட்டாக ஒரு கம்ப்ளைண்ட்டை போட்டு அது வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் ஆகி எல்லாமே ரொம்ப நல்லதுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப நல்லதுக்கு. ஏன்னா எப்படி நம்ம டிஃபெண்ட் பண்ணணும், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸை நம்ம காமிக்கணும், அது எல்லாம் தான் நான் என்னுடைய வீடியோஸ்லாம் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. லீகலாக என்னென்ன பண்ணணுன்றதையும் நாங்கள் சொல்லி கொடுப்போம்னு சொல்லி அனுபவிச்ச இந்த மாதிரி கஷ்டத்தை யாரும் அனுபவிக்க கூடாது அப்படின்றதாங்க என்னுடைய நோக்கம். ஏன்னா நாளைக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும். ஒருத்தவங்க வளர்றாங்கன்னா அவங்க மேல இந்த மாதிரி நிறைய பொய் புகார்கள் வரும், ஒரு பொறாமையில, ஒரு போட்டியில, ஒரு வெஞ்சன்ஸ்ல இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் எப்படிலாம் தயாராக இருக்கணும், என்னென்ன சட்டங்கள் இருக்குது, என்னென்ன மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் காமிச்சு நீங்கள் உங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கலாம்.
அப்படின்றத நம்ம கிளாஸ்ல சொல்லி கொடுப்போங்க. அண்ட் அந்த சுரேஷ்ன்றவர் இவ்வளோ பிரச்சனை பண்ணி எங்களுடைய நேரங்காலத்தை வேஸ்ட் பண்ணி, அரசுடைய நேரங்காலத்தை வேஸ்ட் பண்ணி, ஏன்னா ஒருத்தவங்களும் வேற இடத்துல இருந்து வந்து போனோம்னா அவங்களுக்கு எவ்வளோ நேரங்காலம் வேஸ்ட் ஆயிருக்கோங்க. ஒருத்தவங்களுக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நமக்கு எவ்வளோ நேரங்காலம் போயிருக்கும். சரி ரைட்டு, இது எல்லாமே பண்ண பிறகும் 2 மாசத்துக்கு அப்புறமா வந்து ஒரு கிட்ட ஆர்டர் போடுறாருங்க. நமக்கு சுத்தமா புரியல, ஏன் எதுக்கு? இப்போ அந்த கிட்ட ஆர்டர் போட்டு நான் இவங்க கஸ்டமர் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி அவங்க வேற எதனா கிளைம் பண்ண போறாங்களா, இல்லை அந்த ரெமிடிஸை மிஸ்யூஸ் பண்ண போறாங்களா? ஒன்றுமே புரியலைங்க. அதில் ஹைலைட் என்னன்னா, வேற ஒரு நம்பர்ல இருந்து அவருடைய பேரை ரிவீல் பண்ணாம அவர் ஆர்டர் பிளேஸ் பண்ணாரு. நமக்கு தான் ட்ரூ காலர் இருக்கு இல்லையா, அதில் செக் பண்ணி பார்த்தா அவருடைய பழைய நம்பரும் அவருடைய புது நம்பரும் ஒரே டிபி வச்சு ட்ரூ காலரில் சொல்கிறாங்க அவருடைய நேம் சுரேஷ் மணி அப்படின்னு சொல்லிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனால் அவர் தான் அப்படின்றத சொல்லாமல் வேற ஒரு நம்பர்லேருந்து வந்து அட்ரஸை கேட்டால் அதே அட்ரஸுக்கு டோர் நம்பர் கூட அனுப்ப மாட்டுறாருங்க. சார் ப்ளீஸ் சென்ட் டோர் நம்பர்னு கேட்டால் டோர் நம்பர்லாம் கிடையாது, வார்டு நம்பர் அனுப்புகிறாரு. அந்த வார்டு தான், அந்த வார்டில் நீங்கள் அனுப்புங்க, டோர் நம்பர் கிடையாதா, வார்டு நம்பர் இருக்கா அதுக்கு. ஏங்க நாங்கள் இவ்வளோ பெருசாக பண்ணுறோம், இவ்வளோ நாடுகளுக்கு அனுப்புகிறோம், இவ்வளோ கேம்ப் வைக்கிறோம், இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறோம், பெரிய பெரிய யூடியூப் சேனலான பிஹைண்ட் வுட்ஸ், ஐபிசி தமிழ் மாதிரியான இன்டர்வியூஸ் கொடுத்துருக்குறோம், நிறைய கிளாஸஸ் எடுத்துருக்குறோம். இவ்வளோ பண்ணுற எங்களுக்கு இதை கூடவாக கண்டுபிடிக்க தெரியாது. நாங்கள் அதையும் ஹேண்டில் பண்ணி அதையும் ரொம்ப ஸ்மூத்தாக க்ளோஸ் பண்ணோங்க. ஸோ மக்களுக்கு நல்லது பண்ண வந்தால் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன சாம்பிள். இந்த மாதிரி த்ரெட்டனிங்ஸை எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்கணுங்கெல்லாம் பண்ணி அவங்க நிறைய பேர் த்ரெட்டன் ஆகிட்டு பயந்து போயிட்டு நிறைய பேர் வேலையிலேருந்து நின்றுருக்குறாங்க. நிறைய பேருக்கு இன்னும் கூட அந்த ட்ராமாஸ் இருக்குங்க. இவ்வளோ விஷயத்த நான் இந்த சின்ன வயசுல ஃபேஸ் பண்ணி யாரும் இதை ஃபேஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு உங்களுக்கான கைடன்ஸ் கொடுத்து இங்க உட்காந்து உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கிறேன்னா பாரதியார் சொல்றது தாங்க எனக்கு ஞாபகம் வருது, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. வேற என்னென்ன சார் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறீங்கன்னா, எங்களுக்கு வராத காலே இல்லைங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ கம்மியாக மருந்து தரீங்க? ஏன்னா ஒரு காலத்தில் ஃப்ளவர் ரெமிடிஸ் 10,000 15,000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தர ரேட்டு, நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்த உடனே பேஷ் ஃப்ளவர்ஸ் அண்ட் இந்தியன் ஃப்ளவர்ஸ் ரெண்டும் சேர்த்தே நம்ம மினிமல் காஸ்ட் கொடுத்தது எனக்கு எவ்வளோ கால்ஸ் வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லை, நீ எப்படி நீ நடத்துகிறேன்னு நான் பார்க்குறேன், உன்னால் எப்படி நீ சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும்னு நான் பார்க்குறேன், உன் மேலே நான் கம்ப்ளைண்ட் போட்டு என்ன பண்ணுறேன் பாரு, நீ கேம்பாக நடத்துகிற, நீ எப்படி கேம்பை நடத்துகிற நான் பார்க்குறேன். இந்த மாதிரி எல்லாமே சந்திச்சுட்டு உங்கள் முன்னாடி வந்து உக்காந்துருக்குறாங்க. சிம்பிளாக வந்து கமெண்ட்ஸ் போடுறாங்க, நல்ல பிஸ்னஸ்ன்னு. நீங்கள் வாங்க, இந்த பிஸ்னஸுக்கு வாங்க, நீங்களும் இதை பண்ணுங்க, இது எல்லாத்தையுமே அனுபவிங்க, அப்புறமா நீங்கள் அந்த கமெண்ட்டை போடுங்க, ஆமாம் ரொம்ப நல்ல பிஸ்னஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இந்தியா முழுக்க இல்லைங்க, வேர்ல்டு வைட் நம்ம அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வாங்கி வச்சுருக்குறோம். அதுவும் நான் சொல்லியிருக்கிறேன். அண்டு 32 கண்ட்ரிக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வச்சு அதுவும் கிளியர் பண்ணியிருக்கிறோம். அண்டு இன்னொருத்தர் இப்போ ரீசெண்டாக கோபின்னு ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் அவருடைய ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தா லாக் பண்ணி வச்சுருக்காரு. ஆனால் வாங்கயா நேரில் வாங்க, இல்லைனா ஆன்லைன் காலில் வாங்க, வீடியோ காலில் வாங்க, என் சர்டிஃபிகேட்ஸ் காமிக்கிறேன்னு சொன்னால் வரவே மாட்டுறாரு. ஆனால் அவர் போடுற கமெண்ட்ஸு மக்களை ஏமாற்ற வேண்டாம். அது எவ்வளோ பெரிய தவறான கமெண்ட்டுங்க. நம்ம இவ்வளோ ப்ராப்பராக இவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸோட இவ்வளோ லீகலாக நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் மக்களை ஏமாற்ற வேண்டாம்னு நீங்கள் கமெண்ட் போடுறீங்கன்னா அதுக்கும் நாங்கள் பொறுத்துக்கிட்டு சரி நீங்கள் வாங்க வீடியோ காலில் வாங்க நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் அது வந்து பப்ளிக்காக போடுங்க. அப்படின்னா நான் ஏன் சார் பப்ளிக்காக போடணும்? அண்டர் செக்ஷன் 8 ஆஃப் இந்தியன் லா எங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸையோ சர்டிஃபிகேட்ஸையோ நாங்கள் பப்ளிக்காக போட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா அது தவறாக மிஸ்லீட் செய்யப்படலாம். என்னுடைய காம்படிட்டர் அதை தவறாக பயன்படுத்தலாம். இல்லை நீங்களே உங்களுடைய ப்ரொஃபைலையே நீங்கள் லாக் பண்ணி வச்சிருக்கிறீங்க. நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு என்னென்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ கோபின்னு ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருக்கிறீங்க, உங்களுடைய ப்ரொஃபைல் உள்ள போய் பார்த்தா உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்கள் லாக் பண்ணி வச்சிருக்கிறீங்க. நாங்கள் வந்து பப்ளிக்காக அதை போட்டோம்னா நீங்கள் அதை மிஸ்யூஸ் பண்ண மாட்டீங்கன்றது என்ன நிச்சயம் இருக்குது? ஸோ அதனால தான் உங்களுடைய ஃபோன் நம்பர் அனுப்புங்கன்னு சொன்னோம். நான் கிளியராக உங்களுக்கு எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ணிக்கிட்டே வந்தேன். கிட்டத்தட்ட அந்த கமெண்ட்ஸ் சேட்டே நீங்கள் போய் பாருங்கள், 20-25 கமெண்ட் இருக்கோங்க. அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணாலும் கூட இப்போ கடைசியாக அதை ரிப்ளை பண்ணாமல் போயிட்டாரு. நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் என்னென்ன மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குதுன்னு கேட்குறது தப்பே இல்லைங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் தப்பு. கமெண்ட் போடுறீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் சொல்கிறோம்னா என்னென்ன மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லும் போது நீங்கள் வாங்க,
நீங்கள் நேரில் வாங்க, இல்லை கால் பண்ணுங்கள், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், அப்ளிகேஷன் போடுங்க. எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே எல்லா டாக்குமெண்ட்ஸுமே காமிச்சிருக்கிறோம். நீங்கள் யாருன்னே தெரியாமல் நீங்கள் எங்களுடைய காம்படிட்டரா இல்லை வேற ஒரு தப்பான நோக்கத்துக்கு கேட்குறாங்களா இல்லை என்ன பர்பஸுக்கு கேட்குறாங்கன்னே தெரியாமல் நாங்கள் எப்படி உங்களுக்கு அனுப்ப முடியும்? ஏன்னா ஒரு விஷயம் பொதுவெளியில் அப்படியே போடும் போது எவ்வளோ தப்பு நடக்குதுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க. அதில் ஃப்ளவர் ரெமிடிஸ் வச்சே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டாக்டர் பேட்ச் கண்டுபிடிச்சது ஃப்ளவர் ரெமிடிஸ் வந்து மனநிலைக்காக. பட் இப்போ என்னென்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆஸ்ட்ராலஜிக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு யூஸ் பண்ணுறாங்க, பணம் வர, வீடு வாங்க, அண்ட் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஸோ ஒரு விஷயம் பொதுவெளியில் எடுத்து போடும்போது மிஸ்லீட் ஆகிறதுக்கும் மிஸ்யூஸ் ஆகிறதுக்கும் பல விஷயங்கள் உண்டுங்க. அதனால தான் பேட்ச் பை பேட்ச் நாங்கள் கிளாஸஸ் எடுத்து ஒரு பேட்சுக்கும் கிளியராக நாங்கள் புரிய வைக்கிறோம். எப்படி நீங்கள் பண்ணணும்னு சொல்லி லெவல் 1 லெவல் 2ன்னு எடுத்து ஒரு கிளாரிஃபிகேஷன் தரோங்க. அண்ட் இன்னொரு கமெண்ட்டு என்னன்னா, சார் 5 நாள் 2 நாள்லாம் வந்து கிளாஸ் எடுத்துடுறாங்க, நீங்கள் என்ன சார் 1 வருஷம் எடுப்பீங்க? சார் நானும் 5 நாள் கிளாஸ் 2 நாள் கிளாஸ் எல்லாம் எடுத்திருக்கிறேன். அது எல்லாமே ஒரு ஃபவுண்டேஷன் கிளாஸ். அதில் உங்களுக்கு தெரியறதுன்றது 1% ஆஃப் ஃப்ளவர் ரெமிடிஸுங்க. நீங்கள் அந்த 1 இயர் கோர்ஸுக்கு வாங்க, நான் சிலபஸ் போட்டிருக்கிறேன், அதை போய் பாருங்கள். ஒரு நுணுக்கத்தையும் சொல்லிக் கொடுப்போங்க. எப்படி நீங்கள் டயக்னோஸ் பண்ணணும், எப்படி நீங்கள் ரெமிடியை சூஸ் பண்ணணும், எப்படி இந்தியன் ஃப்ளவரை சூஸ் பண்ணணும், எப்படி பேட்ச் ஃப்ளவரை சூஸ் பண்ணணும். ஏன்னா இதில் இந்தியன் ஃப்ளவர்ஸும் உண்டு. அதில் எப்படி அனாட்டமியை புரிஞ்சிக்கணும், ஃபிசியாலஜியை புரிஞ்சிக்கணும், பேத்தாலஜியை புரிஞ்சிக்கணும், சைக்காலஜியை புரிஞ்சிக்கணும். 38 மருந்துன்றது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. நான் அதுக்கும் நிறைய பேரை கூப்பிட்டுருக்கிறேன். சரி 38 மருந்து தெரியும்னு சொல்கிறீங்கல்ல, சரி வீடியோ கால் வாங்க, இல்லை லைவ் வாங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். 38 ரெமெடி அந்த நாலேஜ் எவ்வளோ டீப்பராக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதில் ஒரு மனிதன் இன்வால்வ் ஆகிறாங்க, உங்களை நம்பி வராங்க, நீங்கள் அதை சரியாக கற்றுக்கிட்டு தான் பண்ணணுங்க. அதுதான் கரெக்டும் கூட. அதை விட்டுட்டு நீங்கள் ஏதோ வந்து ஒரு கிளாஸில் போயிட்டு அந்த ஹிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஆஸ்பென்னா இதுதான், மிமுலஸ்னால் இதுதான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண முடியாதுங்க. அதுக்கான அத்தாரிட்டியும் உங்களுக்கு கிடையாது. ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி தான் ஊராக தெருவாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க. இல்லையா போகும்போதே கேளுங்க அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி. அது உங்களுக்கும் ஒரு சேஃப்டி, அவங்களுக்கும் ஒரு அறிவுறுத்தலாக இருக்கும், நம்ம இதை படிச்சுட்டு தான் பண்ணணும்னு சொல்லி. அண்ட் இன்னொரு கிளாரிஃபிகேஷனுங்க, இது ஒரு ரெமிடியல் சிஸ்டம். இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரப்போகுது, அதை நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது எல்லாம் நீங்கள் நம்மளுடைய கிளாஸை சொல்லித்தரேன். இது ஒரு மெடிக்கல் சிஸ்டமாக இருந்தால் தான் நீங்கள் மெடிக்கல் கவுன்சில் கீழேயோ ஆயுஷ் கீழேயோ வரும். இது ஒரு மெடிக்கல் சிஸ்டமே கிடையாது. இது ஒரு ட்ரக்ஸும் கிடையாது, மெடிசன்ஸும் கிடையாது. இது ஒரு ரெமிடி. அப்போ அந்த ரெமிடி எந்த டொமைன் கீழே வருது, எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது அப்படின்ற கிளாரிஃபிகேஷனும் நாங்கள் உங்களுக்கு தரோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெமிடிக்கும் தெரப்பிக்கும் வேற வித்தியாசம் தெரியாமல் அது ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. அதாவது தெரப்பினா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எந்த ஒரு விதமான ரெமிடியுமே கொடுக்காம, அதாவது வாய் வழியாக எடுத்துக்க எதுவுமே கொடுக்காம நீங்கள் மசாஜ் பண்ணுறீங்க, பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு பேர் தெரப்பி. நீங்கள் வாய் வழியாக எடுக்கிறதுக்கு ஒன்று கொடுக்குறீங்கன்னா அதில் கிளாசிஃபிகேஷன்ஸ் உண்டு. மெடிசன்ஸ்னு உண்டு, ட்ரக்ஸ்னு உண்டு, ரெமிடிஸ் உண்டு, சப்ளிமெண்ட்ஸ் உண்டு. இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் உண்டுங்க. அதை பொறுத்து தான் உங்களுக்கு லீகல் லாஸ்ன்றது மாறும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கிளாரிஃபிகேஷன், எந்த ஒரு கிளாரிட்டி இல்லாமல், எந்த அனாலிசிஸ் இல்லாமல் மக்கள் இருக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் பாவமாகவும் இருக்குங்க. அவங்க எல்லாருமே பார்த்தா அது இன்னொரு விதத்தில் நமக்கு நல்லதாகவும் இருக்குது. அவங்களுடைய ஏதோ ஒரு கோபத்துலையோ வெறுப்புலையோ நம்ம மேலே அந்த கம்ப்ளைண்ட்ஸை போட்டு அதை நம்ம இப்போ ஒரு நாளும் மேம்படுத்தி இப்போ உலகளாவியலாக இது சரி அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோங்க. இப்போ புரியுதுங்களா? ஏன் வந்து நான் படுற கஷ்டம் வேற யாரும் படக்கூடாது, நம்ம கரெக்டான ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்து அவங்க கரெக்டான கைடன்ஸ் கொடுத்து பண்ண வைக்கணும்னு சொன்னது இப்போ புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. இன்னும் உண்மையை சொல்லப்போனால் நம்ம ஒரு ரெஜிஸ்டர்டு கம்பெனி, ரெஜிஸ்டர்டு ட்ரஸ்ட், ரெஜிஸ்டர்டு அசோசியேஷன், இன்னும் நம்ம பவர்ஸை யூஸ் பண்ணி நம்ம மேலே இந்த மாதிரி டிஃபேமேஷன் பண்ணுறவங்க, இந்த மாதிரி பொய் புகார் கொடுக்குறவங்க மேலே எவ்வளோ லீகல் ஆக்ஷன்ஸ் எங்களால் எடுக்க முடியும். பட் அதை நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோங்க. ஏன்னா இயேசுவை வந்து சிலுவையில் அறையும் போது கூட அவர் சொல்லுவார், இறைவா அவங்க ஏதோ தெரியாமல் அதை பண்ணிட்டாங்க, அவங்கள மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தாங்க நான் ஒருத்தருக்குமே வேண்டுறேன். நீங்கள் ஏதோ உங்களுடைய அறியாமையில், ஏதோ ஒரு விதமான கோவத்தில், டென்ஷனில், வெஞ்சன்ஸில் ஏதோ ஒரு விதமாக நீங்கள் பண்ணிடுறீங்க. பட் உங்களுக்கும் நான் சொல்கிறேன், உங்களுக்கான சேஃப்டி, நீங்கள் இதை சேஃபாக செக்யூர்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்க. என் மேலே தவறான கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தவங்களுக்கும் இந்த மாதிரி தவறான கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கும் நான் சொல்கிறேன், ஐ எம் தேர் ஃபார் யூ. அண்டு ஒரே விஷயம் நான் அந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணுறேங்க. ஒரு விஷயம் தவறுனா என் உயிரையே விடுவனே தவிர்த்து அந்த விஷயத்தை நான் செய்ய மாட்டேங்க.
அதை செய்யணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. நான் என்னுடைய சின்ன வயசுலேயே இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டேங்க. இதுக்குள்ளே வந்ததுடைய நோக்கமே இதை சரியான ஒரு விதத்தில் உலகம் ஃபுல்லாக பரப்பணும் அப்படின்றதுனால தான் ஒரு வாழ்க்கை ஒரு வேலை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நான். ஸோ இதுக்கு மேலேனா இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு நல்ல கிளாரிட்டியோட செயல்படுங்க. அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஃபாரின் ஸ்டூடெண்ட்டோடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவங்க கிட்ட இருந்தே நம்ம அட்டஸ்டேஷன் வாங்கி கொடுத்துருக்குறோங்க. நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது. ஸோ இதில் என்னென்ன சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நோட்டரி பப்ளிக்கோடைய சிக்னேச்சருங்க, அண்டு சப்டிவிஷனல் மெஜிஸ்ட்ரேட் அவங்களுடைய கையெழுத்து, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இருக்கக்கூடிய செக்ஷன் ஆஃபீஸருடைய கையெழுத்து, அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அப்பாஸ்டில் இந்த நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட். அதாவது இது ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணுறது கிடையாதுங்க. ஸ்டூடெண்ட்டோடைய பேர் போட்டு இந்த மொத்த சிக்னேச்சரும் நம்ம வாங்கி தரோம். டிஜிட்டலாக கையில் எழுதுறது இல்லை, டிஜிட்டலாக பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம். இது எதுக்கு சார்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீகல் அப்படின்றத இவங்க 4 பேரும் சைன் போட்டு சர்டிஃபை பண்ணுறாங்க. செகண்ட் ஆஃப் ஆல் இது எலிஜிபிள் ஃபார் ஃபாரின் ஆல்சோ. நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்கன்னா இதை கொண்டு போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான வெல்னஸ் சென்டர் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை அந்த நாட்டுக்கு அந்த சட்டத்திட்டத்துக்கு எதனா நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ண விரும்புகிறீங்கன்னா அதுக்கும் இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான அட்டஸ்டேஷன் உங்களுக்கு நாங்கள் வாங்கி தரோம். அண்ட் நீங்கள் பார்க்கலாம், சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட் இது ரெண்டுத்துக்குமே நம்ம சைன் வாங்கி கொடுக்குறோங்க, அட்டஸ்டேஷன் வாங்கி கொடுக்குறோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு 12A 80G ரெஜிஸ்டர்ட் ட்ரஸ்ட் எஜுகேஷன் அண்ட் ஃப்ளவர் எம்டிஸ் பர்பஸ்க்காக, அண்ட் நம்ம ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகுலேட்டரி பாடி கீழே இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அஃபிலியேஷன்ஸ் வாங்கியிருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டியூட் தான் நம்மளுடைய இன்ஸ்டியூட். நம்ம ஒரு ரெஜிஸ்டர்டு அசோசியேஷன் வச்சு உங்களுக்கான டியூட்டிஸ் ரைட்ஸை பாதுகாக்கிறதுக்கு அண்ட் ஒரு ப்ராக்டிஷனருக்கு என்னென்ன தேவையோ அதுக்கான மொத்த கைடன்ஸும் நம்மளுடைய அசோசியேஷனில் கொடுத்துட்ருக்குறோம். அண்டு நம்ம நடத்துகிற கோர்ஸோடைய பேரே ஃப்ளவர் ரெம்டிஸ் ப்ராக்டிஷனர் கோர்ஸ் தாங்க. அதுக்காக நம்ம ஸ்பெஷலாக கோர்ஸ் அப்ரூவல் வாங்கியிருக்கிறோம். ஸோ ஒரு ப்ராப்பராக உங்களுக்கான எஜுகேஷனை கொடுத்து, உங்களுக்கான சர்டிஃபிகேஷனை கொடுத்து, அஃபிலியேஷன்ஸை கொடுத்து, லீகாலிட்டிஸை புரிய வச்சு அசோசியேஷனில் மெம்பர் ஆக்கி இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுவதும் நீங்கள் ப்ராப்பராக பக்காவாக ஃப்ளவர் ரெம்டிஸை பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகளோ அதை அனைத்தும் செய்து தரப்படுங்க. அப்பாடா, இது எல்லாத்தையும் புரிய வைக்கிறதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ போட வேண்டியதாக இருந்ததுங்க. ஏன்னா ஒரு கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் இல்லைங்க. நித்யானந்தா ஒரு வீடியோவில் சொல்லுவார், என்னை நேசிப்பவர்களை நேசிப்பதற்கே எனக்கு நேரம் போதவில்லை என்பதால் என்னை வெறுப்பவர்களை வெறுப்பதற்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் சொல்லுவாருங்க. அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால தான் இந்த கிளாரிஃபிகேஷன் வீடியோ தரேன். இது இன்றைக்கி மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் யாருக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோவை 2 முறை 3 முறை உட்காந்து போட்டு கேளுங்க. அண்டு நம்மளுடைய கோர்ஸுக்கு ரெஜிஸ்டர் ஆகுங்க. அதில் ஃபுல் கிளாரிட்டி தரேன். ஏன்னா இந்த வீடியோவில் என்னால் இவ்வளோ கிளாரிட்டி தாங்க தர முடியும். என்ன நம்பி இந்த ஃப்ளவர் ரெமிடிஸை நம்பி வரவங்களுக்கு என்னால் எவ்வளோ ப்ராப்பரான கைடன்ஸ் தர முடியுமோ அவ்வளோ கைடன்ஸும் நாங்கள் கொடுப்போங்க. அண்ட் இதுலேயே நம்ம ப்ராடக்ட்ஸுக்கு டீலர்ஷிப்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஓன் வெல்னஸ் சென்டர் வைக்கலாம், ஒரு ஷாப் வைக்கலாம். அதன் மூலயமா உங்களுக்கு ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டும் கிடைக்கும். மக்களுக்கு நம்ம நல்லது பண்ண மாதிரியும் இருக்கும். அதனால் உங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் கிடைக்குங்க. ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகத்தில் இருக்கிற எந்த சட்டமும் ஆல்டர்னேட்டிவ் மெடிசனை பண்ணக்கூடாதுன்னோ ஆல்டர்னேட்டிவ் மெடிசனை தவறுனோ சொல்லலைங்க. அதை கரெக்டான ஃபார்மேட்டில் கரெக்டான முறையில் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ப்ராப்பரான சர்டிஃபிகேஷன்ஸ் வச்சுக்கிட்டு ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உலகத்தில் எல்லா கவர்மெண்ட்டும் அதை வரவேற்கிறாங்க. இது எல்லாமே என்னுடைய பல வருஷ ரிசர்ச்சுங்க. நான் அதை ரொம்ப சிம்பிளாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். அண்ட் இந்த உலகத்தில் இதை பற்றி இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க இதை முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த கோர்ஸே நடத்திட்டு இருக்கிறேங்க. ஐ கெஸ் எல்லா விதமான கிளாரிஃபிகேஷனும் இப்போ உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவை என் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பேட்ச் பை பேட்ச் போயிட்டே இருக்குதுங்க. நீங்கள் நம்மளுடைய கீழே இருக்கக்கூடிய ஆஃபீஸ் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கான மொத்த டீட்டெயில்ஸும் அனுப்பிவிடுவாங்க. ஸோ நம்மளுடைய கோர்சஸில் என்ரோல் ஆகிக்கோங்க. சரியான கைடன்ஸையும் சரியான நாலேஜையும் சரியான ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சர்டிஃபிகேட்டை உங்கள் அனைவருக்கும் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நம்ம வகுப்பில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நான் என் பண்ணுறேங்க. ஸ்டே டியூன், டியூனிங் தாட்ஸ். தேங்க்யூ.